நான் ஆடுறதுக்கு வரலையா? ஆடுறதுக்கும் பாடுறது உங்களை போட்டுருக்கு. நான் பாடுவேன், நீங்க ஆடணும். அதெல்லாம் முடியாது. ஏன்? நாங்க பாடுவோம், நீங்க பாடணும். அத நான் பாடுறேன், நீங்க ஆடுங்க. நாங்க பாடுறோம், நீங்க ஆடுங்க. வாத்தியாரே பாடுங்க வாத்தியாரே. அடி பொண்ணா பிறந்தவளே எங்கம்மா மருமகளே, நான் கைராஜி கரணடி எங்கைய தொட்டு பாத்துக்கடி பாத்துக்கடி பல்லு படாம பாத்துக்கடி என் கைய தொட்டு பாத்துக்கடி. சிம்ம சமத்தீரா சாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி அனுமதி இல்லாம நான் சொல்ல மாட்டேன். சிம்ம சமத்தீரா சாத்தி உண்மையிலேயே மாப்பிள்ள ஆம்பளை வந்திருக்க கூடாது. அப்படியா? அடி உங்காரு மேக கோத்தலுக்கு முகால் குலத சத்தத்துக்கு வடிவான வடிவலகி வடிவான வடிவழகி வடிவான வடிவலகி அடி வடியாம வடிதடி வாயில குட்ட வடியம்மா வடியா எங்க வடியுது? நீங்க தானே சொன்னீங்க வடியாம வடி. அடி வடிவான வடிவலகி வடிவலகியா? ஓ வாங்கோயில் சத்தத்துக்கு ஓ வாய் போடு சுத்தத்துக்கு ஓ வாங்கோயில் சத்தத்துக்கு சத்தமா? நான் வாய் போடு சுத்தத்துக்காக நினைச்சேன். நெடுந்தூரம் போக வேணாம் நெடுந்தூரம் போக வேணாம் புள்ள நினைச்ச வழியே நடக்க வேணாம். கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்டப்புள்ள கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்டப்புள்ள அந்த செவுத்தப்புள்ள கண்ணம்மா அந்த செவுத்தப்புள்ள கண்ணம்மா அடி நான் தான் தீபம் புரிக்க முன்னம்மா அடி நான் தான் தீபம் புரிக்க முன்னம்மா. ஓடுற கண்டாலே என்ன சரி. இப்போ நாங்கள் கூப்பிட்டு என் தங்கச்சி எப்படி மரியாதை எவ்வளோ அழகாக வந்துச்சு, அதே மாதிரி உன் தங்கச்சி கூப்பிடியா? ஆமாம், ஒரு கீழ் தாக்கி விட்டு தங்கச்சி கூப்பிடுவோம். எந்த ஆச்சுட்டாங்கன்னு பார்க்கணும்ல மச்சான். ஏய் புடிங்க தர தன்னானே நீ வலியா அவங்க வலியா? இல்ல என் தங்கச்சிக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஐயோக்கே நாய் ஐயோக்கே நாய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரெண்டு எழுதிட்டவே
பணியில நானும் உனக்கு உடையா மாறட்டுமா உனக்கு எனக்கு மனசு இப்ப வெட்டி பிரியாச்சு ஒளிவா மரவா தோடா பேச ஓட தொடையாச்சு அன்னைக்கிற போது நான் துள்ளி குதிக்கிற மாடு நீ ஆத்துல குளிக்கிற போது நானே குடிக்கிற வீடு ஏதோ நானே தாமரப்பூ மாமா எல்லாரும் தண்ணியில உங்க பெருமூச்சு ஏதோ நானே தாமரப்பூ மாமா எல்லாரும் தண்ணியில தங்கச்சி அண்ணா தங்கச்சி என்னங்க நான் கூப்பிட்டீங்க அதோ தெரியுத வெள்ளிமலை எங்க தெரியுது காலையில பொய் சொல்ல சொன்னா மண்டைய உடைச்சிருவேம்மா காலையில போய் சொன்னா மண்டியா உடைச்சிருவியா பொய் சொல்லக்கூடாதுண்ணா நம்ம எல்லாம் எப்படி வம்சாவளி பொய் சொல்லலாமா தெரியுதா தெரியலையா தெரியல ஊர்ல காசு வாங்குறதா சும்மா வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்ல ஆமா மழை தெரியுதுன்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும் அப்ப பொய் சொல்ற சொல்லணும் உன் கூட நான் சேர்ந்தா பொய் சொல்ல அதுதான் முடியாது ஆ? ம். என்னம்மா இப்படி பேசுற என்னங்கண்ணா இப்படி அதாவது- சொல்றீங்க எங்களையும் ஒரு இசைக்கலைஞர்களாக மதித்து அது இந்த நேரத்தில் அன்பு உயிர் நண்பன் என்ஆர் ஜெயராஜ் அவர்களையும் என்னையும் பாராட்டி அன்பு அண்ணன் அவர்கள் 150 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கார். கரெக்டாக ஒரு கோட்டு லெவல்ரா. ஒரு கோட்டு இருக்க சேச்சி பழக்கம் போறேன் இப்ப. ஐயோ கடவுளே அந்த வெள்ளிமலையில இருந்து மான துரத்தி வந்தாருமா துரத்தி வந்தவன ஓடி வந்து இதுக்குள்ள புகுந்துருச்சான் எங்க நம்ம இடத்துக்குள்ள சரி என்கிட்ட கேட்டாரு வல்ல இல்லைன்னு சொல்லி ஆளை நிப்பாட்டி வச்சிருக்க பத்தியலா நீங்க வந்து வரலைன்னு சொல்றீங்கல்ல அதனால நம்ம இடத்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களாடா கொடுத்தமா ஆடி பாடி அப்படி ஒரு வரவேற்பு அப்படியாடா ஆமா, அண்ணா அப்படியாடாவா? அப்படியாங்கடா அண்ணா அண்ணா நான் உங்களை சொல்லுவேனா சொல்லுங்கண்ணா ஏய் முத்துராஜ் பேர சொல்ற அளவுல பெரிய ஆளாடா நீனு என்னங்கண்ணா வேலைக்காரன் இல்லடா எங்க அண்ணே நீ எல்லாம் இங்க பார்த்தி 100 ரூபா விட்டுட்டு வந்துரு வண்டியில ஏறிட்டா உனக்கு நான் அண்ணன் என்னை ஊரை தாண்டி தானடா வரணும் நீனு ஐயா ஆளை வச்சு போட்டு தள்ளுவோம்ங்கறியா அப்புறம் என்ன சொல்ல வர்ற அப்படிலாம் இல்ல ஐயா அப்பா சரிங்கடா எதற்கு அழைத்தீர்கள் உன் பேச்சு சுத்தமில்ல இந்த பக்கம் நெலிக்கு ஓ பழக்க வழக்கம் சரியில்லையே நெலிக்கு வரும்போது பார்த்துட்டே வரணும் இருந்தாலும் வரவேற்பு கொடுத்தீங்களாண்ணா நான் கொடுத்துட்டேம்மா நீ குடுறா வருக வருக வணக்கத்துக்குரிய விடுவரே வந்த காரணத்தை அண்ணனும் தோழியும் சொல்லி இருந்தாலும் தாங்கள் குறைந்த நாதக்கிக்கன எதுக்காக வந்து இப்படி சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் வந்தார பாலாக்கி வந்தமிழ் நாடு வந்தமிழ் திணை சோலை காவல்சியும் செந்தமிழ் செல்வியே அருமையான ஒரு அழைப்பு கொடுத்துருக்கீங்க பரவாயில்ல நல்ல ஒரு வரவேற்பு ஏன்னா வெள்ளிமலை ஒரு மானை கண்டேன் அருமையான மான் அழகான மான் மனதை கொள்ளை கொண்ட மான் இந்த மானை கைனால பிடிக்கணும் கைனால பிடிச்சு அந்த மானுக்கு சிறப்பு கொடுக்கணுன்றதுக்காக மானை பிடிக்க ஓடி வந்தேன் மான் உங்க மனதில் நுழைந்து விட்டது மானு உள்ள நுழைந்த ஓடி வந்து பிடிக்க ஓடி வந்து வழிமுறைத்தான் யாருன்னு கேட்டு வீரத்தேவன் சொன்னான் வீரத்தேவன் சொல்லும் பொழுது ஏப்பா மான் உள்ள வந்து மானை பிடிக்கணும்னு கேட்டேன் மானை பிடிச்சு கொடுப்பு இருக்கோ உள்ள உங்களை அனுப்புறதுக்கு அனுமதி கொடுப்பு இருக்கோ எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது இந்த இடத்துக்கு தலைவியாகப்பட்ட என தங்கிடம் அனுமதி பெற்று மானை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு உங்க அண்ணன் வீரத்தேவன் சொல்லியிருக்காங்க அதனால உங்கள்ட்ட அனுமதி பெற்று இந்த மானை பிடிக்கலாம்னு வந்திருக்கேன் ஏன்னா தாப்பியம் பொருளா இருந்தாலும் கேட்டுதான் இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துக்கு அவங்க தலைவி இல்லையா அதனால மானுக்குள்ள சிறப்பை சொல்றேன் போயிட்டு வரமியா பாத்தியாரே போயிட்டு வரவா மச்சான் சரவணா போயிட்டு வரேன் செல்லக்குட்டி உயிர் போயிட்டு வரவா நாடோடி கூட்டம்